இந்தியன் பார்லிமெண்ட்ல ஒரு படத்தையே திரையிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்பக்கூடியதா இருக்கா? ஆமா, அதுவும் இன்னைக்கு இந்த திரைப்படத்தை திரையிட்டு இருக்காங்க. இந்த படத்தை திரையிடும் போது பாத்தீங்கன்னா இந்திய பிரதமர் மோடி அவர்களும் கலந்துக்கிட்டு அந்த திரைப்படத்தை பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் ரொம்பவுமே பயங்கரமா சோசியல் மீடியாலாம் பேசப்பட்டு வருது. இது என்ன திரைப்படம், எதை பேஸ் பண்ண திரைப்படம் அப்படின்னு நாங்கள் பார்க்க போகணும்னு சொன்னா, மராத்திய பேரரசரான சத்ரபதி சிவாஜி சாய்பாய் அப்படிங்கிறவட மூத்த மகன் ஒருவர் இருந்திருக்காருங்க. அந்த மூத்த மகன்ட பேர் சத்ரபதி சாம்பஜி. பேருகளே ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை தான் இன்று பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட்டில் திரையிட்டிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விக்கி கௌசல் மற்றும் ராஷ்மிகா மந்தனா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு யார் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஆர் ரகுமான் அவர்கள். இந்த திரைப்படம் காதலர் தினத்துக்காக வெளியே வந்துச்சு இந்த வருடம். கிட்டத்தட்ட 130 கோடி பட்ஜெட்ல வெளியான இந்த திரைப்படம் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லக்கூடியதா இருக்கும். ஒரு மராத்திய பேரரசர் அவருடைய மூத்த மகண்ட கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் ரொம்பவுமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாவும் இருக்கு, ரொம்பவுமே ஒரு ஃபீல் குட் மூவியாகவும் கூட இருக்கு. இதுல நடிச்ச நடிகர்கள் எல்லாமே வேற லெவல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லக்கூடியதா இருக்கும். ஸோ நான் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களுமே பார்க்கலாடி கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஸோ இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எல்லாமே ரொம்ப சஸ்பென்ஸான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவினே சொல்லக்கூடியதா இருக்கும். இவ்வளோ சொன்னேனே, அந்த திரைப்படத்தில் பேர் சொன்னேன்னா அந்த திரைப்படத்தில் பேர் ஷாவா திரைப்படம். ஸோ மறக்காமல் எல்லாரும் போய் பார்த்துருங்க.